இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி எல்லாமே நம்மளே வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அதெல்லாம் கடையில் வாங்க தேவையே இல்லை. இப்போ அதுக்கு தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா துவரம்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்லி போட்டிருக்கேன். மல்லி அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துங்க. ரொம்ப கருவேல விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சாம்பார் பொடி. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் ஒரே தட்டத்தில் அதே மாதிரி என்ன சொல்கிறது கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் மிளகு வந்து அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கிங்க. சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துகிட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து நிறைய போடக்கூடாது. அது 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப கசக்கும். அதையும் அளவு போட்டு வறுத்து எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுட்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுங்க, நிறைய போட வேண்டாம். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் சேர்த்திக்கிங்க. நான் வந்து இவ்வளோ மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதுக்கு எண்ணெயெல்லாம் எதுவுமே விட்டுறாதீங்க. நீங்கள் எண்ணெய் விடாமல் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வறுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வறுத்து எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் பெருங்காய பொடி இருக்குது, அதனால் பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது எல்லாம் சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைங்க. இல்லைன்னா ஏன்னா சூடாக இருக்குது, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது எச்சா சூடாயிரும். அதனால் அதுவும் ரொம்ப சூடான மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறத விட கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கான அளவு தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாசமே அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கு. இதை நீங்கள் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். சாம்பார் சாதம் செஞ்சாலும் போட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாதம் செஞ்சாலும் போட்டுக்கலாம். இது பொடியை இது எல்லாமே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ